ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி இனியா தன்னோட அம்மாவோட லைஃப்ல இதுக்கப்புறமா உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுங்க. அப்படி இல்லன்னா நான் உங்ககிட்ட இதுக்கப்புறமா பேசவே போறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டதுனால, கோபியுமே இனியாவ நம்ப வைக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒரு பொய்யான வாக்கு கொடுக்க, அத நம்பிட்டு இனியாவுமே ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த விஷயத்த அவங்களோட அம்மாகிட்ட சொல்ல, ஆனா பாக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பா கோபி இப்படி ஒரே நாள்ல மாறுற ஆள் கிடையாது. இருந்தாலும், நம்ம இனியாவுக்காக இத பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இனியா கூட சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரியும், இனியா இப்படி சொல்றத கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா நம்மளோட குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒட்டுமொத்தமா தீந்துரும்ன்ற நம்பிக்கையோட இருக்காங்க. அதே மாதிரி கோபியுமே எல்லார் முன்னாடியுமே நம்ப வைக்கணுன்றதுக்காக பாக்கியா கிட்ட தயவு செஞ்சு நான் உனக்கு கொடுத்த எல்லா தொந்தரவுக்காகவும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்ட, உடனே ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட சிரிச்சுக்கிட்டே, அப்பனா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுல பாக்கியா, நீ அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ட எப்போ போய் வாபஸ் வாங்க போற? நாளைக்கு நானும் வேணா உன் கூட வரவான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும், போலீஸ் கம்ப்ளைண்ட்ட நான் இப்ப வாபஸ் வாங்குறேன்னு யார்கிட்டயுமே சொல்லலையே. இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அது இவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணதுக்கான ஒரு சின்ன பிராயச்சித்தம் தான். அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை எப்படினாலும் அவங்களுக்கு கிடைச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு துரோகத்த பண்ணல. ஒட்டுமொத்த என்னோட கஸ்டமர்ஸுக்குமே சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஒருவேள அவங்க என்கிட்ட இப்ப எப்படி பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டாங்களோ, அதே மாதிரியே மீடியா முன்னாடியுமே எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறமா நான் கேஸ வாபஸ் வாங்குறதா இல்லையான்றத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான கோபியும், "பாத்தியா இனியா, நான் உனக்காக எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். ஆனா உன்னோட அம்மா எந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவன்றத இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு கோபமா வெளிய போக, அப்போ இத பார்த்துட்டு இனியாவுமே ரொம்பவே கோவத்தோட பாக்கி கிட்ட, "நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதாம்மா? இப்பதான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்த. இப்ப மறுபடியுமே இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சுட்ட. போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்களுமே கோபியோட பின்னாடியே போக, அப்ப இத பார்த்துட்டு ஈஸ்வரியும், "உன்னோட பிடிவாதத்தாலேயே நீ எல்லாரையுமே உன்னோட வாழ்க்கையிலேருந்து இழக்க போற பாக்கியான்னு" சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவும், "நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க சரின்றத நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போறீங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு கெத்தா கிளம்பி போக, ஆனா இந்த பக்கமும் கோபிய சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போன இனியாவும், கோபி நெனச்ச மாதிரியே அவங்க கிட்ட இந்த மாதிரி அம்மா மேல தான் இப்ப தப்பு இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையே எதிர்பார்த்த கோபியுமே அவங்க கிட்ட பாக்கியாவ பத்தி ரொம்பவே மோசமா பேசினது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமாவது அப்பா எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்றத புரிஞ்சுக்கோமா. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அம்மா தாம்மா. அவளால தாம்மா நான் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளா மாறிட்டேம்மா. என்ன இதுக்கப்புறமா தயவு செஞ்சு இப்படி தப்பா நினைக்காதம்மான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க, உடனே அத நம்பி ஏமாந்த இனியாவும், "சரிப்பா, நான் உங்கள புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, "நான் ராதிகா ஆன்ட்டி கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கோவத்துல அவங்கள ரொம்பவே மோசமா பேசிட்டேன். நான் அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட கோபியுமே அவங்கள கையோட ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆனா அங்க இருக்க ராதிகாவோ ஏற்கனவே கோபி மேல செம்ம கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஒரேடியா கோபிய பிரிஞ்சிடலான்ற முடிவோட இருக்காங்க. ஆனா அங்க திடீர்னு கோபி இந்த மாதிரி இனியாவோட வரத பார்த்துட்டு ராதிகாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இனியாவும், "நான் இந்த மாதிரி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பேசினது ரொம்ப பெரிய தப்புன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன அதுக்காக மன்னிச்சிருங்க" சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ இத பார்த்த ராதிகாவும், அப்பனா கோபி நமக்காக தான் இனியாவ தனியா கூப்பிட்டு போயிட்டு பேசியிருக்காங்க போலன்னு தப்பா நினைச்சது மட்டும் இல்லாம, அவங்களுமே கோபி பண்ண காரியத்த மன்னிச்சிடுறாங்க. ஆனா அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோபியும், "பரவால்ல, நம்ம போடாமயே ஒரு பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம போட்ட பிளானால எப்படியோ இனியா பாக்கியாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமா அவளுக்கு நான் மட்டும் தான் ரொம்பவே ஸ்பெஷலான பெர்சனா இருப்பேன்னு" சொல்லிட்டு நினைச்சிட்டு உடனடியா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நான் கூடிய சீக்கிரம் பாக்கியா என் மேல போட்ட கேஸ்லேருந்து வெளிய வரணும். அது மட்டும் இல்லாம நான் அடுத்து பாக்கியாவ அடிக்க போற அடியில அவ திரும்பி எந்திரிக்கவே கூடாது. ஆனா நான் தான் இந்த மாதிரி மறுபடியுமே பாக்கியாவ தொந்தரவு பண்றேன். அவள இப்படி பழிவாங்க நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. நான் போடுற பிளான் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரிய வரணும். ஏன்னா என் பொண்ணு இனியாவுக்கு மட்டும் மறுபடியும் நான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்றேன்ற விஷயம் தெரிஞ்சுச்சு, அவ்வளோதான். அவ என் மேல வச்சிருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையுமே நான் முழுசா இழந்துருவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கோபி இந்த மாதிரி ஃபோன்ல பேசிட்டு இருக்கத பின்னாடி இருந்து இனியா கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத கோபியோ, பாக்கியாவ எப்படியெல்லாம் பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அங்க இனியா ரொம்பவே கோவத்தோட நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆக, ஆனா
இனியாவோ செம்ம ஆத்திரத்தோட இதுக்கப்புறமா நான் உங்களோட பொண்ணே கிடையாது. நீங்க என்னோட அப்பாவும் கிடையாது. உங்கள மாதிரி ஒரு ஆள நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறமா என்னோட முகத்துல கூட நீங்க முழிச்சிராதீங்க. ச்சீ! உங்கள மாதிரி ஒரு ஆள நான் பார்க்கறதுக்கு பார்க்காமயே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா அங்கருந்து விறுவிறுன்னு கிளம்பி போக, அப்ப இத பார்த்துட்டு கோபியோ தான் எதிர்பார்க்காதது நடந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டுருக்க. ஆனா அந்த பக்கமும் இனியா உடனடியா அவங்களோட அம்மா பாக்கியா கிட்ட போயிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு அழுதது மட்டும் இல்லாம, "நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இப்பதான் எனக்கு அப்பாவோட சுயரூபமே தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமான்னு" சொல்லிட்டு கேட்டுட்டுருக்க. உடனே இந்த மாதிரி இனியா சொல்றத கேட்டு பாக்கியாவும், "இப்பயாவது அந்த ஆள பத்தி உனக்கு புரிஞ்சுச்சேம்மா. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷமான்னு" சொல்லிட்டு லைட்டா சிரிச்சுட்டுருக்காங்க.